தரமான தலைவர் தாழ தலைவர் ஐயா என்னுடைய தாடியப்பா தலைவர் இருக்காங்க கலைஞர் கருணாநிதி அவருக்கு ஒரு ஸ்டேச்சு வைக்கிறாங்க. ஸ்டேச்சு உங்களுக்கு தெரியும் சால அதுக்கு உங்களுடைய லேண்டை அதாவது உங்களுடைய இடத்தை நீங்க செயல்பட விரும்புங்களா யோசிச்சு சொல்லுங்க அப்படின்னு இருக்காரு. இல்லைங்க நான் வீட்டுல கேட்டுட்டு சொல்றேன் அப்படின்னு இருக்காங்க. நீங்க தெளிவா பயப்படாதீங்க, இந்த இடத்த நீங்க எனக்கு கொடுக்க கட்டாயப்படுத்தல ஆனா நீங்க தருவிக்கணும் அப்படி கிடக்கு தராத நீங்க போய்விக்கலாம் அப்படின்னு இருக்காப்ல. சேலத்துல ஒரு தியேட்டருங்க, மாடர்ன் தியேட்டர். 1935ஆம் ஆண்டு சுந்தரம் என்கிற ஒரு தமிழர் வெளிநாடு சென்று திரைத்துறையை கற்றுக்கொண்டு கொல்கத்தா போய் திரைப்படத்துறை நுட்பங்களை கற்றுக்கொண்டு சவுத் இந்தியாவில் தென்னிந்தியாவில் ஆரம்பிக்கப்பட்ட முதல் ஸ்டுடியோ விஜயபாரதி ஸ்டுடியோ, பிஜிபி ஸ்டுடியோ, அங்க இருக்கக்கூடிய ஏவிஎம் ஸ்டுடியோ, இதுக்கெல்லாம் முன்னோடியாக இருந்த ஸ்டுடியோ மாடர்ன் தியேட்டர்ஸ். 150 படங்கள் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஆங்கிலம், சிங்களம், இந்தி உட்பட பல்வேறு மொழிகளில் 150 படங்களை எடுத்த நிறுவனம். மந்திரி குமாரி, அலிபாபு 40 திருடர்கள் போன்ற ஆகச்சிறந்த படங்களை எடுத்த நிறுவனம் அந்த நிறுவனம். சாண்டோத்தின் சின்னப்பா தேவரை உருவாக்கிய நிறுவனம் அந்த நிறுவனம். மனோரமாவை உருவாக்கிய நிறுவனம் அந்த நிறுவனம். அதே போல மரியாதைக்குரிய அண்ணாதுரைக்கு வேலை கொடுத்த அவரை அறிஞராக மாற்றிய நிறுவனம் அந்த நிறுவனம். எம்.ஆர். ராதாவை உருவாக்கிய நிறுவனம் அந்த நிறுவனம். அஞ்சலி தேவி என்ற நடிகை உருவாக்கிய நிறுவனம் அந்த நிறுவனம். அந்த நிறுவனம் அழிஞ்சிருச்சு. அவங்க அப்பா இறந்துட்டாரு, பிள்ளைங்க தடுமாறிட்டான். 10 ஏக்கர் நிலம் பறிபோயிடுச்சு. அதை ஒரு வடநாட்டுக்காரன் வாங்கிட்டான். வெறும் 2400 ஸ்கொயர் ஃபீட் மட்டும் தான் இருக்கு. ஒரு மாடர்ன் தியேட்டர்ஸ் ஒரு ஆர்ச் இருக்குங்க. 1935ஆம் ஆண்டு கட்டப்பட்ட ஆர்ச். நம்ம ஐயா ஸ்டாலின் போய் ஒரு செல்ஃபி எடுக்கிறாரு, எடுத்து போறாரு. மலரும் நினைவுகள். அந்த உரிமையாளரை மாவட்ட ஆட்சியர் தொடர்பு கொண்டு ஸ்டாலின் அவங்க அப்பா கருணாநிதிக்கு இந்த இடத்துல ஒரு சிலை கட்டணும்னு விரும்புறாரு, அந்த இடத்தை கொடுக்குறியான்னு கேட்டிருக்காரு. நான் வீட்டுல கேட்டு சொல்றேன்னு அவன் சொல்லியிருக்காங்க. அவங்க சேட்டு மார்வாடி தானே வந்து படைக்க முடியும், நம்ம ஊருக்கார எப்படி படைக்க முடியும்? அவன் வர்றான், அவன் ஸ்டாலினை சந்திக்கிறான். எப்ப என்னப்பா தரமான தலைவர் தாழ தலைவர் ஐயா என்னுடைய தாடியப்பா தலைவர் இருக்காங்க. கலைஞர் கருணாநிதி அவருக்கு ஒரு ஸ்டேச்சு வைக்கிறாங்க. ஸ்டேச்சு உங்களுக்கு தெரியும் சால அதுக்கு உங்களுடைய லேண்டை அதாவது உங்களுடைய இடத்தை நீங்க செயல்பட விரும்புங்களா யோசிச்சு சொல்லுங்க அப்படின்னு இருக்காரு. இல்லைங்க நான் வீட்டுல கேட்டுட்டு சொல்றேன் அப்படின்னு இருக்காங்க. நீங்க தெளிவா பயப்படாதீங்க, இந்த இடத்த நீங்க எனக்கு கொடுக்க கட்டாயப்படுத்தல ஆனா நீங்க தருவிக்கணும் அப்படி கிடக்கு தராத நீங்க போய்விக்கலாம் அப்படின்னு இருக்காப்ல. வீட்டுக்கு போனோம் இப்படி சொல்றாங்க. செல்ஃபி எடுத்து போட்டாங்க, இடத்த கேட்கறாப்புல என்ன செய்யுதுன்னு கேட்டு டிஸ்கஸ் பண்ணிக்காங்க. வேணாப்பா நம்ம அந்த நினைவாவே வச்சுருவோம், அதை உடைக்க வேணான்னு இருக்காங்க. திருப்பி கலைத்து கூப்பிட்டு என்னப்பா என்ன முடிவு எடுத்துருக்க? இல்லைங்க நம்ம வீட்டுல பேசணும், ஒண்ணு ஒத்து வர ஜி மேரா பி ஹே हमारा लैंड है नो करता है அவன் வடநாட்டுக்காரன் அரபு தமிழ்ல பேசிட்டான். அப்படியா? இதே ரவிச்சந்திரன் மாதிரி அங்க ஒரு சேவன் ரவிச்சந்திரன், அவர் பேர் கார்மேகம். இந்த மாவட்ட ஆட்சியோட வேலையை புறம் பாருங்க. இதே மாதிரி ஒரு மாவட்ட ஆட்சியர் அங்க சேலத்துல பேரு கார்மேகம், ஐஏஎஸ். அது போய் நேர வண்டி தாசில்தாரு, ஆர்டிஓ, பிடிஓ, பிஏ, ஊர்ல இருக்கிற லொட்டு லொசுக்கு, மண்ணாங்கட்டி, கருப்பட்டி, சிரட்டை எல்லாத்தையும் அள்ளி போட்டுட்டு போய் இடத்த அலங்காரம் டேப் வச்சு அளந்து. இது ஹைவே ஸ்கூல்ல வருது. ஹைவே ஸ்கூல்ல என்ன வெண்ணைகளா 1935 கட்டின லாட்ஜி 2023 தான் ஹைவேஸ்ல இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ரமணாபுரத்து சொல்லுவாங்க, இப்பதான் இதுவே கண்டுபிடிக்கீங்களா? சரி, அது எப்படி அந்த ஆட்சி மட்டும் கரெக்டா ஹைவேஸ்ல வருது? ஏன்னா அங்கதான் கருணாநிதிக்கு செலவைக்க இடம் தரலன்னு சொன்னதுனால அது ஹைவேஸ்ல வருது. ஊருக்குள்ள என்ன பண்ணுவாங்கன்னா, ஊருக்குள்ள ஒரு ஏதாவது ஒரு புறம்போக்கு நிலம் இருக்கும். அந்த நிலத்துல கொண்டு போய் மாட்டை கட்டுவாங்க. மாட்டை கட்டிட்டு அப்படியே இருப்பாங்க. அப்படி யாரும் கண்டுக்கலையா மாட்டை கட்டுவாங்க. கொஞ்சம் வைக்கல போடுவாங்க. வைக்கல போட்டுருக்காங்க. கோமாதா குளமாதா மாடு திங்கிறதுக்கு வைக்கல போட்டுருக்காங்க. ஏய் அரசியலம்பா பாத்துக்க. இல்ல நீ எப்ப சொன்னாலும் காலி பண்ணி கொடுத்துரு, ஐயா தெய்வம் எங்க ஐயா தோற அப்படின்பாங்க. அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு பந்தலை போடுவாங்க. பந்தலை ஏதோ பந்தல் போட்டுருக்க, கோமாதா குளமாதா மாடு பசுமாடு தெய்வம்னே அம்மனே, நம்ம அம்மை முத்தாரம்மே காமாட்சி அம்மை நினைதுன்னே. சரி ரைட்டு
திருப்பி 6 மாதம் கழிச்சு வந்தா அந்த பந்தல பிடிச்சிட்டு ஹாஸ்பிடல் சீட்டு போட்டுப்பாங்க. என்னப்பா ஹாஸ்பிடல் சீட்டு? ஆனா ஒரே மாசம் மழையில அந்த பந்தல் விழுந்துச்சுன்னு அதனால ஹாஸ்பிடல் சீட்டு போட்டுக்கணும். அண்ணன் எப்ப சொல்லில காலி பண்ணி கொடுத்துறோம்னே. திருப்பி போய் பார்த்தோம்னா அந்த இடத்துக்கு இந்த சைடு கப்பல பட்டா போட்டு பத்திரம் போட்டு 45 வருஷமா அங்கதான் வாழ்ந்துட்டு இருக்கோமா. அதுதான் இப்ப சேலத்துல கட் பண்ணா இந்த காவாடி பையன் ஊர்ல என்ன பண்றானோ அதே தான் அங்க பண்றாங்க. இது எங்க அப்பா எதுக்கு செலவைக்கும் தெரியுமா உங்களுக்கு? கருணாநிதி வேலை பார்த்த இடமா அது. கருணாநிதி வேலை பார்த்த இடம்னா செலவைக்கணும்னா தமிழ்நாடு முழுமைக்கும் செலவைக்கணும்டா. தமிழ்நாடு முழுமைக்கும் எதுக்கு சொல்றோம்னா கட்சிகளை பார்த்திருக்காரு. தமிழ்நாடு முழுமைக்கு கட்சிகளை பார்த்திருக்காரு. ஊருக்கு பொதுக்கூட்டம் போட்டிருக்காரு, மாநாடு போட்டிருக்காரு, திருமண கூட்டம் போட்டிருக்காரு. தமிழ் கருணாநிதியுடைய கால்படாத கிராமங்களே இல்லைன்னு சொல்றாங்க. அதுக்காக சொல்றேன், நான் வேற எதுக்காக சொல்றேன். கண்ணுக்கு முன்னாடி சோசியல் மீடியா இருக்கும் பொழுது, கண்ணுக்கு முன்னாடி ஊடகங்கள் இருக்கும் பொழுது, லட்சக்கணக்கான மக்கள் பார்த்து கொண்டு இருக்கும் பொழுதே ஒரு இடத்தை போய் ஆட்டையர் போடணும்னு நினைக்கிறான். கருணாநிதிக்கு தமிழ்நாட்டில் சிலையே இல்லையா? சென்னையில அரசு மருத்துவமனையில 20 அடிக்கு சிலை, மெரினா பீச்ல சமாதி, போதாதுக்கு 89 கோடியில பேனாசனை அதை வைக்க போறது இல்ல. வச்சாலும் நல்ல விட மாட்டாரு. அதுக்கப்புறம் அரசு மருத்துவமனைக்கு கருணாநிதி பெயரு, நல்லா ஜூம் பண்ணி எடுங்க காவலர். அரசு மருத்துவமனைக்கு கருணாநிதி பெயர், இதான் ரொம்ப முக்கியமான கட்டம். சப்ஜெக்ட் ஹார்ட் பீஸ் இதுதான். மதுரையில கருணாநிதி பேர்ல 250 கோடியில லைப்ரரி, திருக்குறளில கருணாநிதி பேர்ல 150 கோடியில கோட்டம், கருணாநிதி கோட்டம். தமிழ்நாடு முழுமைக்கும் மாநகரத்தில் கருணாநிதி சிலை, எல்லா ஊர் பேருந்து நிலையத்துக்கும் கலைஞர் கருணாநிதி பேருந்து நிலையம், கலைஞர் கருணாநிதி மருத்துவமனை, கலைஞர் கருணாநிதி நகரு, கலைஞர் கருணாநிதி ரோடு, கலைஞர் கருணாநிதி தெரு, கலைஞர் கருணாநிதி வீதி, கலைஞர் கருணாநிதி தண்ணி, கலைஞர் கருணாநிதி சுடுகாடு. டாஸ்மாக் மட்டும் தான் வைக்கல. கலைஞர் கருணாநிதி டாஸ்மாக், கலைஞர் கருணாநிதி ரம்மு, கருணாநிதி ஜிம்மு, கருணாநிதி ஒயின், கருணாநிதி ஓட்கா, கருணாநிதி கோட்ரு, கருணாநிதி பிராண்டி, இது மட்டும் தான் வைக்கல. எல்லாரும் வச்சான். தமிழ் படம் ஒரு படத்துல சிவா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட், சிவா பீச், சிவா சுடுகாடு, சிவா வயல்வெளின்னு போடுவான். அதே மாதிரி விளம்பர அறிப்பு. ஏங்க நீங்க நாட்டுக்கு நல்லது செய்திருந்தால், நீங்கள் மக்கள் போற்றளவு வாழ்ந்திருந்தால் மக்கள் உங்களை கொண்டாடுவார். நீங்கள் விளம்பரப்படுத்த தேவையில்லை. இன்னைக்கு சின்ன பிள்ளைகிட்ட போய் கேட்டாலும் காமராஜர் யார் என்று சொன்னால் கல்வி கல்வி எங்கள் தாத்தா என்று சொல்லக்கூடா. கருணாநிதி யார் என்று கேட்டால் சர்க்கரையில ஊழல் பண்ண திருட்டு கருணாநிதி என்று சின்ன பிள்ளைகள் சொல்லக்கூடா. அதான் வரலாறு.